ஒரு அரசியல் கட்சிக்கு பிரம்மாண்டமா கூட்டம் சேர்க்க முடியும். சோஷியல் மீடியால அவங்க தான் ட்ரெண்டிங்ல இருப்பாங்க. டிவி சேனல்கள்ல அவங்கள பத்தி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பார்த்தா படு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இது எப்படி நடக்குது? ஏன் இந்த முரண்பாடு? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அரசியல் கலை யதார்த்தம் என்னன்னு இந்த பகுப்பாய்வுல விரிவா பார்க்கலாம். சரி, அந்த முரண்பாட்ட நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலோட மிக மிக முக்கியமான வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு அழகு பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பூத். இது நம்மள நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான சந்தேகம் இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய ஆதரவு தெரியுதே, அப்புறம் எப்படி தேர்தல் முடிவுகள்ல அது பிரதிபலிக்கல? வாங்க, இந்த முக்கியமான கேள்விக்கான விடைய நாம சேர்ந்து தேடுவோம். நாம முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். தேர்தல்கள் எங்க ஜெயிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி புரிஞ்சிரும். அது நிச்சயமா பிரம்மாண்டமான மேடைகள்லயோ, அனல் பறக்கிற டிவி விவாதங்கள்லயோ, இல்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ற சோஷியல் மீடியா டைம்லைன்லயோ இல்ல. அப்போ உண்மையான போர்க்களம் எது? அது பூத்து தான். ஆமாங்க, இதுதான் பல புதிய கட்சிகள் முழுசா ஏத்துக்க மறுக்கிற ஒரு கசப்பான ஆனா முக்கியமான உண்மை. கூட்டங்கள் உங்க மேல ஒரு கவனத்தை ஈர்க்கலாம், ஆனா பூதுகள் தான் ஓட்டுகளை உருவாக்கும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல பூத் கவரேஜ்ங்கிறது ஏதோ ஒரு துணை செயல்பாடு கிடையாது. அதுதான் தேர்தல் வெற்றிக்கான அடிப்படை ஆபரேட்டிங் சிஸ்டம். பல கட்சிகள் செய்யற ஒரு பொதுவான தப்பு என்ன தெரியுமா? இந்த வெளிப்படையா தெரியற புகழ பார்த்துட்டு அதுவே வாக்குகளா மாறிடும்னு ஒரு குழப்பத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனா உண்மையில அரசியல் பலத்துல 4 தனித்துவமான வகைகள் இருக்கு. வாங்க அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற அட்டவணையை பாருங்க. மீடியா பலம், கூட்ட பலம், அப்புறம் விவரிப்பு பலம். இந்த மூணுமே ஒரு விதமான அரசியல் ஆற்றல், அதாவது எனர்ஜியை தான் உருவாக்கும். ஆனா நல்ல கவனிங்க, 4வதா இருக்கிற பூத்து பலம் மட்டும்தான் அந்த ஆற்றலை உறுதியான வாக்குகளை மாத்துது. இதுதான் அடிப்படையான வித்தியாசம். ஒரு கட்சி தன்னை விட ரொம்ப பெருசா தெரியறதுக்கு காரணம் அதோட புகழ் பொது வழியில பரவலா தெரியறது தான். ஆனா பூத் மட்டத்துல இருக்கிற பலவீனம் தேர்தல் நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா தேர்தல்கள் எப்பவுமே பரவலான புகழால ஜெயிக்கப்படுறதில்ல, ஆழமான அமைப்பால தான் ஜெயிக்கப்படுது. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். பூத் ஏன் இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அரசியல் ரீதியா பூத்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது வெறும் ஓட்டு போடுற இடம் இல்ல, அது ஒரு நிர்வாக அலகு, ஒரு மேனேஜ்மெண்ட் யூனிட். இதுதான் பூத்துக்கான உண்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான வரையறை. ஒரு கட்சியோட கொள்கைகள், தலைவரோட கவர்ச்சி, இது எல்லாமே வாக்காளர்கள்ட்ட சரியா போய் சேரணும்னா அதுக்கு ஒரு டெலிவரி சிஸ்டம் வேணும் இல்லையா? அந்த கடைசி கட்ட டெலிவரி சிஸ்டம் தான் பூத். தமிழ்நாட்டு அரசியலோட இந்த பிரம்மாண்டத்தை பாருங்க. முதல்ல தமிழ்நாடு மாநிலம், அதுக்குள்ள 234 தொகுதிகள், ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான பூத்கள், அதுக்குள்ளதான் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கு. எந்த ஒரு பெரிய தலைவராலையும் இல்ல ஒரு மையக்குழுவாலையும் பூத் கட்டமைப்பு இல்லாம இந்த கடைசி நிலையில இருக்கிற குடும்பத்தை நேரடியா நிர்வகிக்கவே முடியாது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற கேள்விகளை பாருங்க. இது மாதிரி ரொம்ப லோக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு ஒரு வலுவான பூத் அமைப்பால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். இதுதான் பொதுவான அரசியலை களத்துல செயல்படுத்தக்கூடிய உண்மையான பணிகளா மாத்துறது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான மைய புள்ளிக்கு வரும். ஒரு தலைவரோட பரவலான புகழ் மட்டும் ஏன் வாக்குகளா மாற மாட்டேங்குது? இந்த கடைசி கட்டத்துல பூத் கட்டமைப்பு மூலமா வாக்காளர்களை தொடர்பு கொள்வது ஏன் இதை விட அதிக பலனை தருது? ஒரு வாக்காளர் ஒரு தலைவரை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் அவர் உண்மையிலேயே வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய சங்கிலி இருக்கு. முதல்ல வாக்காளர் பட்டியல்ல அவரோட பேர் சரியா இருக்கான்னு பார்க்கறதுல ஆரம்பிச்சு, அவரை நேரடியா தொடர்பு கொள்றது, அவர் நமக்கு ஆதரவா இல்லையான்னு வகைப்படுத்துறது, கடைசியா அவரை ஓட்டு போட வைக்கிறது வரைக்கும் இந்த சங்கிலியோட ஒவ்வொரு கண்ணியுமே பூத் வேலை தான். இது ஒரு அப்பட்டமான ஆனா நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்ற உண்மை. செயல்பாட்டுக்கு வராத எந்த ஒரு உணர்வுக்கும் தேர்தல் மதிப்பு கிடையாது. ஒருத்தர் வீட்ல உட்காந்துட்டு நான் இந்த தலைவரோட தீவிர ஆதரவாளன்னு சொல்றது கட்சிக்கு எந்த விதத்திலையும் உதவாது. அந்த ஆதரவை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து வாக்கா மாத்துறது தான் பூத் கமிட்டியோட முக்கியமான வேலை. இப்போ உண்மையா செயல்படுற ஒரு பூத்துக்கும் வெறும் பேரளவுல, அதாவது காகிதத்துல மட்டும் இருக்கிற ஒரு பூத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை நாம பார்க்கலாம். இந்த ஒப்பீடே எல்லாத்தையும் சொல்லிடும். ஒரு உயிருள்ள பூத்துங்கிறது களத்துல நிஜமாவே செயல்படுற ஒரு உள்ளூர் அமைப்பு. ஆனா ஒரு காகித பூத்துங்கிறது வெறும் கணக்குக்காக ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்கிற பெயர்கள். சுருக்கமா சொன்னா, ஒன்னு கட்சியை ஜெயிக்க வைக்கும், இன்னொன்னு கட்சி ஜெயிக்கலான்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை மட்டும் கொடுக்கும். இந்த விஷயத்த நாம திரும்பவும் ஆழமா புரிஞ்சுக்கணும். உண்மையான பூத் கவரேஜ்ங்கிறது ஒரு எக்ஸல் ஷீட்டை பெயர்களால நிரப்புறது கிடையாது. அது சமூகத்துல ஒரு உண்மையான இருப்ப, செயல்பாட்டை, அப்புறம் பொறுப்புணர்வை உருவாக்குறது. அது ஒரு புள்ளி விவரம் இல்ல, அது ஒரு கள அமைப்பு.
இது கட்சி தலைமைக்கான ஒரு நேரடி செய்தி. பாருங்க, பூத் கட்டமைப்பு உங்க முயற்சிகளுக்கு பதிலா வர்றதில்ல, ஆனா அது உங்க முயற்சிகளோட தாக்கத்தை பன்மடங்கு பெருக்கும். அது உங்க சித்தாந்தம், உங்க கவர்ச்சி, நீங்க பண்ற செலவுன்னு எல்லாத்துக்கும் களத்துல ஒரு வடிவத்தை கொடுக்கும். ஒருவேளை தலைமை இந்த பூத் கட்டமைப்பை உருவாக்குறதுல முதலீடு செய்ய தவறினா 3 மோசமான விளைவுகள் நடக்கும். 1, பொதுவெளியில கேட்கிற சத்தத்தையே உண்மையான வளர்ச்சின்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க. 2வது, இடைநிலை நிர்வாகிகள் தங்களுக்கு இல்லாத பலத்தை இருப்பதாக காட்டி தலைமைக்கு பொய்யான தகவல்களை கொடுப்பாங்க. 3வது, ரொம்ப மோசமானது, தேர்தல் நாள் அன்னைக்கு தான் அத்தனை பலவீனங்களும் அம்பலமாகி அது ஒரு பெரிய தோல்விக்கு வழிவகுக்கும். ஆக இந்த முழு பகுப்பாய்வோட முக்கிய முடிவு இதுதான். ஒழுங்கா செயல்படுற ஒரு பூத் இயந்திரம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற அரசியல் வேகத்தை ஒரு நிலையான தேர்தல் யதார்த்தமா மாத்தக்கூடிய ஒரே கருவி. இறுதியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். உங்க கட்சி வெறும் கூட்டத்தை சேர்க்கிற பார்வையாளர்களை உருவாக்குதா, இல்ல தேர்தலை ஜெயிக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குதா? இதுக்கான பதில்ல தான் உங்க கட்சியோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.